ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையை நீ கடைபிடித்து அதன்படி நடந்து அதன்படி உடுத்து அதன்படி பேசி அதன்படி அலங்கரிக்காவிட்டால் கர்த்தர் உன்னோடு பேச மாட்டார். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசு உன்னை குட்டிச்செவராக்குவதற்காக உன் கண்களை குருடாக்கும்படி உன் மனக்கண்களை குருடாக்கும்படி தந்த தரிசனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பரிசுத்தர், அவர் கரைதிரையற்றவர், அவர் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. மோசேயை பார்த்து சொன்னார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் என்றால், கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார் என்றால், அவர் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. கரை திரையற்ற இயேசு உன்னோடு பேச வேண்டுமானால் ஆண்டவருடைய நியாயத்தை நீ நடப்பிக்க வேண்டும், ஆண்டவருடைய நீதியை நீ நடத்திக்க வேண்டும். நீதி என்கிற மூழ்கி ஞானஸ்தானத்தை நீ எடுத்திருக்க வேண்டும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பெறவிட்டார். நீயோ அக்கிரமக்காரன், நீயோ துன்மார்க்கன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்கிற தேவன் பிள்ளையே, காக்கை தன் குஞ்சுகளை போஷிக்கிறது போல நிச்சயமாகவே அவருடைய சாயல் இருக்கிற ஒன்றை அவர் நடத்துவார், உண்மைதான். அவர் போஷிப்பார், உண்மைதான். அவர் உன்னோடு பேச வேண்டுமானால், அவர் இருக்கிற ஸ்தலத்திலே உன்னை கொண்டு சேர்க்க வேண்டுமானால், உன்னிடம் வந்து அவர் பேச வேண்டுமானால், பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உன்னுடைய நியாயங்களின் நிமித்தம், உன்னுடைய நீதியின் நிமித்தம் கர்த்தர் உன்னை நீதிமானாய் காண வேண்டும். யாரையெல்லாம் கர்த்தர் நீதிமானாய் கண்டிருக்கிறார்? உனக்காக எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தின இயேசுவை, உனக்காக எனக்காக சரிகன் கிழிக்கப்பட்ட இயேசுவை, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய அக்கிரமத்தை, உன்னுடைய துன்மார்க்கத்தனத்தை போக்குவதற்காக பார சிலுவையை சுமந்து கல்வாரி மேட்டினிலே பாரத்தை சுமந்த இயேசுவை நீ எப்படி விசுவாசிப்ப? அதிகாலை காணக்கூடிய திராணி இல்லாத கழுதைகளும், அதிகாலையில தேவனோடு பேச முடியாத காட்டு கழுதையை போல இருக்கிற தன்னிச்சையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மிருக ஜீவன்களை ஒத்து இருக்கிற நீ எப்படி ஆண்டவரை பார்க்க முடியும்?